ஞானிங்கிறது ஒரு நுட்பமா, ஒரு தொன்மையா, ஒரு பாரம்பரியமே, ஒரு கலாச்சாரமே சீரழிந்து இருக்கும்போது அந்த கலாச்சாரத்தையே மீட்டு வேற வடிவத்தில் எடுப்பார். 10 வயசுல இருந்த மாதிரி நீங்க இல்லைல்ல, 22 வயசுல இருந்த மாதிரி இல்லைல்ல. அப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? உடல் மாற்றம்னு சொல்வீங்களா, இல்லை ஏஜ்டுன்னு சொல்வீங்களா, இல்லை உடல் பருமன் ஆயிடுச்சுன்னு சொல்வீங்களா, இல்லை என்ன சொல்லுவீங்க? உடலுக்குள்ள இறைப்பைன்னு ஒன்று இருக்கு. அந்த இறைப்பை தான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்களுடைய உறுப்பு தான் இறைப்பைன்னு சொல்லுவாங்க. தனியாக இடுப்புக்கு தனியாக போய் வேலை செஞ்சோம்னா பெரிய ஞானிகள் தான் வேலை செய்ய முடியும். சராசரி மனிதர்கள் நேரடியாக இடுப்பை தொடர்பு கொண்டு வேலை செஞ்சால் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். நம்ம தொடையெல்லாம் 2 தொடையும் இணைக்கப்படுறதோ ஒரு செயலோ இந்த இடுப்பு பகுதியில் தான் அந்த ஓசோனுடைய செயல் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஓசோனில் அதிகமான நம்ம பயன்படுத்துகிற தவறான விஷயங்கள் மேலே போய் அது வெப்பத்தை கக்கி நமக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்துதுன்னு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஏற்படும் போது தான் உடலில் நீ பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்திக்கிற. எப்பயுமே வீட்டில் சின்ன வயசில் சொல்லி கொடுப்பாங்க, நிலா வாசப்படியே மிதிக்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா அது ஒரு தெய்வீகமான ஒரு வாசல். அந்த வாசலை வணங்கிட்டு உள்ளே போகணும், தாண்டி போகணும், தாண்டி வரணும்பாங்க. சளிக்காக தான் அந்த மூக்கை கடவுள் படைச்சிருக்கான்னா, இன்னைக்கு சரஸ்வதி போயிட்டுருக்கா அந்த மூக்குக்குள்ளே. உடலில் இருக்கிறது நிறைய வாசல்கள் இருக்கு. அதுதான் நம்ம வீட்டில் குறியீடாக கொள்ள வாசலையும் மின் வாசலையும் நம்ம பயன்படுத்தினாங்க. சில வாசலை சில நேரத்தில் அடைக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தினாதான் அந்த தியானத்தை மேல் கொண்டு போக முடியும். அன்னைக்கு வீடும் ஒரு உடலும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரு உடலுடைய சிஸ்டம், ஒரு உடலுடைய தன்மை, ஒரு உடலுடைய செயல், வீடு கோவில் இதெல்லாம் இப்படி தான் ஒன்றா தான் உருவாக்குனுச்சு. இறைவன் என்பது மறையக்கூடியவன், மனிதன் என்பவன் அழியக்கூடியவன். நீ அழியக்கூடியவனா மறையக்கூடியவனாங்கிறது இறைவன் தான் தீர்மானிப்பார். நீ இறைவனுடைய பயணத்தில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல்கள் அமைக்கப்படும். அப்படின்னா இப்போ நானே உங்கள் உடலுக்குள்ளே வருவேன், தெய்வீகமாக உள்ளே இந்த 3 ஜங்ஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் குடியிருப்பேன். எல்லா பொருளையும் நீங்கள் நம்புறது, எல்லா பொருள் மேலே எல்லா பொருளோடையும் பயணிக்கணும்னு நினைக்கிறது, எல்லா பொருளையும் நாங்கள் ஒரு அவமதிக்காமல் அந்த பொருளை நாங்கள் வணங்கி நாங்கள் நேசித்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது அது அப்படி இல்லை. அது ஒருத்தர் உருவாகிறாரு அப்படின்னா அவர் பல்வேறுபட்ட காரணங்கள், பல்வேறுபட்ட சூழல்களில் அந்த பிரபஞ்சம் அவரை உருவாக்குது. அவரை உருவாக்கி தியானம் சொல்லித்தர்றது, சாங்கிரி சுட சொல்லித்தர்றது, வீட்டுக்கு சுண்ணாம்படிக்க சொல்லித்தர்றது, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு காது குத்தி பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதுக்கோ இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு முடி எடுக்கிறதுக்கோ ஒருத்தர் ஞானி உருவாக மாட்டார். ஞானிங்கிறது ஒரு நுட்பமா, ஒரு தொன்மையா, ஒரு பாரம்பரியமே, ஒரு கலாச்சாரமே சீரழிந்து இருக்கும்போது அந்த கலாச்சாரத்தையே மீட்டு வேற வடிவத்தில் எடுப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த நாகரிகம்லாம் ஒரே அலைவரிசையில் இருக்காது. ஒரு யுகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பண்பாடுகள் ஒரு அலைவரிசைகளில் அந்த காலத்தில் அந்த யுகத்தில் இருக்கும். இப்போ என்னுடைய இதில் ரொம்ப நுட்பமாக நிறைய முப்பரப்பில் நிறைய இடங்களில் பணி செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஆமாம், உணர்றதெல்லாம் கிடையாது, அது நேரடியாக எனக்கே தெரியும். ஆமாம், அதனால அது இந்த மாதிரி ஒரு கலைகளை திருப்பியும் தோற்றி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது. அதனால இருக்கிற தோசமாவே வச்சு தோசை ஊத்துறது கிடையாது. இருக்கிற மலையே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறதெல்லாம் எந்த யுகத்திலையும் இது இருக்காது. எல்லா யுகத்துலையும் நீங்கள் வரலாறில் படிக்கும்போது படிக்கலையா, இது கல் மலையாக இருந்துச்சு, நெருப்பு மலையாக இருந்துச்சு, தங்க மலையாக இருந்துச்சு, அந்த மலையாக இருந்துச்சு, இந்த மலையாக இருந்துச்சுன்னு வரலாறு தானே சொல்லுது. அப்போ ஒவ்வொரு யுகங்களும் அழிக்கப்பட்டோ இல்லை புதுப்பிக்கப்பட்டோ மாறி தானே வந்திருக்கு. நீங்களே மாறி இருக்கீங்களே, நீங்களே மாற்றம் அடைஞ்சிருக்கீங்களா? 5 வயசுல இருந்த மாதிரியா இப்போ இருக்கீங்க? 10 வயசுல இருந்த மாதிரி நீங்கள் இல்லைல்ல, 22 வயசுல இருந்த மாதிரி இல்லைல்ல. அப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? உடல் மாற்றம்னு சொல்வீங்களா, இல்லை ஏஜ்டுன்னு சொல்வீங்களா, இல்லை உடல் பருமன் ஆயிடுச்சுன்னு சொல்வீங்களா, இல்லை என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் வளர்றதே எப்படி வளர்றீங்க? காலத்தில் சுழற்சியில் நீங்கள் ஏதாவது பயிர் கீர் போட்டு இல்லை ஏதாவது உரம் போட்டால் வளர்ந்துட்டு இருக்கீங்க, இயற்கையாக வளர்றீங்கல்ல. நீங்கள் உணவு 3 வேளை எடுத்தீங்க, திடீர்னு தியானத்துக்கு வந்துட்டீங்க, ஒரு வேளை தான் உணவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
10 வயசுலேயே தியானத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ வந்து ஒரு வேளை தான் உணவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தையிலேயே. அப்போ நீங்கள் வளர மாட்டீங்களா என்ன? அப்போ வந்து முதல்ல அது இந்த வளர்ச்சி, நாம் உடலில் பருவமாற்றம் அடைகிறதெல்லாம் இயற்கையால் நிகழப்படுறது. ஆமாம், நல்லா ஞாபகம், எல்லாருக்குள்ளேயும் நிறைய பேருக்கு தெரியாது. உடலுக்குள்ள இறைப்பைன்னு ஒன்று இருக்குது. அந்த இறைப்பை தான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்களுடைய உறுப்பு தான் இறைப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த உடலுடைய ஒரு சீர்தோசன நிலைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிளைமேட்டில் போடுவாங்கல்ல, இத்தனை டிகிரி இங்கே வெயில் அதுன்னு. அந்த மாதிரி உங்கள் உடல் சீராக இருக்கிறது, சீராக வச்சுக்கிறதுக்கு எந்த உறுப்புன்னா அந்த இறை உறுப்புன்னு சொல்கிற அந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த மெயின் அந்த உறுப்பாக சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பகுதியில் இருக்கிறது. அதுதான் நீ வெப்பமாக இருக்கிறியா கூலிங்காக இருக்கிறியா, உன்னுடைய சீர்தோஷணத்தை சமன் பண்ணுற ஒரு இடம் வந்து அதுதான். அப்போ அந்த உடலை வந்து ஒரு சரியான விஷயத்துக்குள்ள வீதாச்சாரத்தில் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து அதுகிட்ட தான் இருக்கு. அதுகிட்ட தான் இறைவன் கொடுத்துருக்கிறான். அதுக்கு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து அது வந்து யாருக்கும் தெரியாது, உங்களால் அறிய முடியாது. அதுக்காக தான் இடுப்பு பகுதியில் தியானத்துக்கு அங்கேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு இடுப்பு பகுதியை அதனால தான் பிரதானமாக தேர்ந்தெடுத்து ஒரு வேலையை வச்சாங்க. அப்போ நீங்கள் வந்து நேரடியாக போய் சீர்தோஷணம் உடல் நிலையை சரியாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இடுப்பில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இடுப்புக்கு போகணும்னா தலையிலேருந்து தான் வேலை செய்யணும். தலையில், முகத்தில், அந்த மூக்கு துவாரத்தில் இருந்து தான் இடுப்பை தொடர்பு கொள்ள முடியும். இடுப்புக்கு தனியாக போய் வேலை செஞ்சோம்னா பெரிய ஞானிகள் தான் வேலை செய்ய முடியும். சராசரி மனிதர்கள் வந்து நேரடியாக இடுப்பை தொடர்பு கொண்டு வேலை செஞ்சால் பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும். பின்விளைவுகள் என்னென்னா குடும்பத்தை திறக்கிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் விலகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரெகுலரான அன்றாடும் பணிகள் வந்து வெவ்வேறு மாறி போயிடும். அப்போ ஞானிகளுக்கு வந்து ஏன் நேரடியாக ஒவ்வொரு பகுதியிலையும் வேலை செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து இது இருக்குது, இது ஒரு ஜாயிண்ட், இது தனி, இது தனி, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த பீஸ் வரைக்கும் ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, இப்போ இது வந்து ஒரு பீஸு, இப்படி இதெல்லாம் வந்து பாஸ்பரன்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜெட்டிக்கில் தான் இதெல்லாத்தையும் ஒட்ட வைக்கப்படுகிறது. ஆமாம், நமக்குள்ள உடலுக்குள்ள அந்த ஓசோன் படலங்கள்லாம் இடுப்பு பகுதியில் தான் இருக்குது. நம்ம தொடையெல்லாம் 2 தொடையும் இணைக்கப்படுறதோ ஒரு செயலோ இந்த இடுப்பு பகுதியில் தான் அந்த ஓசோனுடைய செயல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஓசோனில் வந்து அதிகமான நம்ம பயன்படுத்துகிற தவறான விஷயங்கள் மேலே போய் அது வெப்பத்தை கக்கி நமக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்துதுன்னு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற உடலில் இருக்கிற ஒரு செயல்பாடுகள், அந்த ஓசோன்கள் சரியாக இல்லைன்னா உங்கள் உறுப்புகள் எல்லாம் செயல்பாடுகள் சரியாக இல்லாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு இடுப்பில் உங்களுக்கு இருக்கிற பெண்ணுக்கு இருக்கிற பெண் உறுப்பா சரி ஆண் உறுப்பாம் சரி, அதுதான் இந்த சீர்தோஷண நிலையை உருவாக்குறது. யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. சொல்கிறேன், நீ வெப்பமாக இருக்கியா கூலிங்காக இருக்கியாங்கிறத நீ புள்ள பெற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பாரு ஒரு இடம். அந்த இடம்தான் உன்னை வந்து தகுதியானவனாக வளர்க்குறதும். உடலை நீ சோறை மட்டும் தின்னுக்கிட்டு தியானமே பண்ணாமல் கடவுளே கும்பிடாமல் கூட நீ வாழ்ந்தா கூட உன் உடல் இப்போ என்ன சீராக இருக்கணும்னா அந்த இடம் நினச்சாதான் முடியும். இப்போ அந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஏற்படும் போது தான் உடலில் வந்து நீ பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்திக்கிற, பல்வேறுபட்ட முரண்களை சந்திக்கிற. அப்போ எல்லா ஞானிகளுக்கும் எங்கே கிளியர் ஒரு செக்ஷன் கிடைக்குது, மாற்றம் எங்கே கிடைக்குதுன்னா அந்த இடுப்பு பகுதியில் மாற்றம் கிடைச்சதுனால தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த உடலை சீர்தோஷண நிலைக்கு எடுத்துகிட்டு வர்றான். அந்த சீர்தோஷண நிலையிலேருந்து உடலை எப்படி இருந்தால் பருவ மாற்றம் அடைய வைக்கிறான். அப்போ அந்த உடலை வந்து எப்படி தக்க வைக்கிறது, உடல் எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி சீர்தோஷண நிலையை கொண்டு வர்றது. ஒரு பெரிய வெயில் காலகட்டத்தில் உடலை வந்து ஒரு சில் தன்மைக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த வெப்பங்கள் இருந்தாலும் அது சமன் பண்ணுறதுக்கான விஷயத்த அவன் இடுப்பு பகுதியிலே அதை கண்டுபிடிக்கிறான். அப்போ அவனுடைய உடல் மாற்றம், சாப்பாடு, தியானத்தில் மாற்றம், இறை சிந்தனை எல்லாமே அங்கேருந்து நிகழுது. அப்போ அங்கே போய் நிகழ்கிறத வந்து இங்கே தான் நிகழுது, இங்கே தான் இருக்குது மெயின் ஜங்ஷன் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக போய் முட்டக்கூடாது, அதை செவுத்தை போய் தாக்கக்கூடாது. இங்கே இருக்கிற சொல்லி கொடுத்த அத்தனை ஆசான்களும் தியானம் சொல்லி கொடுத்தவங்க குருமார்கள்லாம் அந்தந்த பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கோ அதை போய் மோதுறாங்க, நேரடியாக போய் மோதுறாங்க. எப்பயுமே வந்து வீட்டில் சின்ன வயசில் சொல்லி கொடுப்பாங்க, நிலா வாசப்படியே மிதிக்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா அது ஒரு தெய்வீகமான ஒரு வாசல், அந்த வாசலை வணங்கிட்டு உள்ளே போகணும், தாண்டி வரணும்பாங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, வாசல் என்பது வணங்கப்படுறதுங்கிறது பேர்.
இன்னைக்கெல்லாம் வந்து வாசலை எந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் வணங்கல்லாம் சொல்லி கொடுக்கல. ஒரு காலத்தில் கடவுள் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாம் சின்ன வயசில் குழந்தைகளை கடவுள் படத்தெல்லாம் வணங்க கற்றுக் கொடுக்கல. நிலவாசப்படிக்கு எங்கள் வீட்டில் பொட்டு வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமான உயர்ந்த நாள். நான் வந்து சிறு வயதில் எங்கள் அம்மா வந்து கோயில் சாமி போட்டாவுக்கு பொட்டு வச்சு நான் பார்த்தது கிடையாது. நிலவாசப்படி எங்கள் வீட்டில் கழுவப்படும். அதில் மஞ்சள் குங்குமம் இந்த விபூதிகள் வைக்கப்படும். நிலவாசலை வணங்குவாங்க. அப்போ படியில் நெல் வச்சு அந்த நில வாசப்படியை வணங்கிட்டு ஒரு வேலை செய்வாங்க. இப்போ நிலை வாசப்படி தான் எங்களுக்கெல்லாம் கடவுளாக இருந்துச்சு. எங்களுக்கெல்லாம் நாங்கள் தெய்வமாக வழிபட்டது அதுதான் வழிபட்டோம். எங்களுக்கு என் தாய் தந்தை வந்து என் தாய் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த, என் தகப்பனார் கூட சொல்லிக் கொடுக்கல. என் தாய் எனக்கு வந்து உணர்த்தியது. என் தாய் வந்து இயல்பாக என்னை வந்து காட்சியாக பார்க்க வச்சா. இப்போ இதை வணங்கணுப்பாலாம் எனக்கு வந்து அறிவுரையெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. என் தாய் வந்து எனக்கு காட்சியாக காட்டி கொடுத்தா. இதை வந்து இது மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அப்போ நமக்கு உணர்ந்துச்சு. அப்போ எனக்கு தியானம் வரும்போது என்னன்னா என் தாய் செஞ்சது எனக்கு இப்போ ரிலேட்டட் ஆகுது. அப்போ எனக்கு என் உடலுக்குள்ளே இருக்கிற அந்த வாசல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மூக்கு துவாரம் கூட வாசல் தான். ஒரு காலகட்டத்தில் என் மூக்கு துவாரத்தில் சளிக்காக தான் இந்த மூக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் நான். சளி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வாணி ஒலிக்கிட்டே இருக்கும். எனக்கு சளி வந்து நிற்கவே நிற்காது. சளி வந்து 2 மூக்களையும் ஒலிக்கிட்டே இருக்கும். சளிக்காக தான் அந்த மூக்கை கடவுள் படைச்சிருக்கான்னா இன்னைக்கு வந்து சரஸ்வதி போயிட்டுருக்கா அந்த மூக்குக்குள்ளே. அது வந்து அதுதான் அதோடைய செயல்பாடுகளாக இருக்குது. அப்போ சளியை நான் பார்த்தே பல வருடங்களாக போகுது. என் மூக்கில் நான் சளியை பார்த்த பல வருடங்களாக போகுது. அப்போ சளிக்காக தான் அந்த மூக்கு படைச்சான்னு தான் நான் சிறு வயதில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுதான் இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா அது ஒரு வாசல், அது ஒரு தெய்வீகமான வாசல். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வாசல்கள் மாதிரி அது வாசல். அந்த வாசலை தான் நம்ம வந்து புனிதமாக நினைக்கணும். அது மாதிரி உடலில் இருக்கிறது நிறைய வாசல்கள் இருக்குது. அதுதான் நம்ம வீட்டில் வந்து குறியீடாக கொல்ல வாசலையும் மின் வாசலையும் நம்ம வந்து பயன்படுத்தினாங்க. இது வந்து கொல்ல வாசலெல்லாம் இரவுக்கு மேலே சாத்தி வைப்பாங்க. மின் வாசலை மட்டும் பயன்படுத்துவாங்க. அப்போ அது வந்து எதுக்கும் அதுவும் என்ன செயல்பாடுகளில் அப்படின்னா இதெல்லாம் உங்கள் அறிவு சிற்றறிவில் யாரோ சொல்லி எல்லாம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற அலைவரிசையிலேருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல செயலெல்லாம் அவனுக்கே உணர்த்தப்பட்டது, அவனுக்கு செயல்பட்டது. உச்சி வெயிலை பார்த்து மணி சொல்லுவான் கிராமத்தில். அவன் ஒன்றும் பெரிய விஞ்ஞானியெல்லாம் கிடையாது. அந்த இதெல்லாம் என்னன்னா அந்த அலைவரிசையில் அவனுக்கு உணர்த்தப்படும். உள் உணர்வுகள்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிறத தியானம் பண்ணாதவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வரப்போறாரு அப்படிம்பாங்க. அப்புறம் காக்கா கத்துறதை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நாய் வந்து ஊழ விடுறதை பார்த்து நம்ம யமன் வந்துட்டான் சாக போகிறாங்க எவனோ ஒருத்தன் அப்படிம்பாங்க. அது மாதிரி கிராமத்தில் சின்ன வயசில் அந்த நாய் ஊழ விட்ட வீடெலாம் தெருவில் ஊழ விட்டுக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா எவ்வளோ ஒரு பெருசு செத்து போயிருப்பான். நானே போய் பார்த்துருக்கேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, யமன் வர்றதை அந்த நாய்க்கு தெரியும், நாய் கண்ணுக்கு தெரியும்பாங்க. இதெல்லாம் அறிவு சார்ந்தோ இல்லை விஞ்ஞானம் சார்ந்தோ எவனுக்கு கண்டுபிடிக்கல. அலைவரிசையில் அவனுக்கு உணர்த்தது உள் உணர்வா. அவன் தியானமும் பண்ணது கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் அலைவரிசைக்கு உள்ள இருக்கிற நிகழ்வுகள்ங்கிறது. அப்போ அந்த அலைவரிசையோட செயல்பாடுகளில் தான் இந்த மாதிரி எல்லாம் அது நிகழும். அப்போ அந்த அலைவரிசையில் என்னன்னா சில வாசல்களை சில நேரத்தில் அடைச்சி வைக்கணும்பாங்க. இப்போ உடல்ல எல்லா வாசலையும் எல்லா நேரத்துலையும் திறக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு 9 வாசல் இருக்குது. எல்லா மனிதனுக்கும் 9 வாசல் தான் இருக்குது. தெரிந்த வாசல் 9 வாசல் இருக்குது. தெரியாத வாசல் பிற வாசல்கள் இருக்குது. இப்போ 9 வாசலையும் சமயத்தில் எனக்கெல்லாம் இந்த மூக்கு துவாரம், இந்த காது, இந்த கண்கள், வாய்கள் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாசலாக தெரியாது. தியானத்துக்கு அப்புறம் வாசலாக தெரிஞ்சிச்சு. அப்போ சில காலங்களில் எங்களுக்கெல்லாம் தியானத்தில் எனக்கெல்லாம் சில வாசலை சில நேரத்தில் அடைக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தினாதான் அந்த தியானத்தை மேல் கொண்டு போக முடியும். அப்போ கீழே இருக்கிற ஆசன வாசலையே அடைக்கணும். அப்போ சில வாசல்கள் எல்லாத்தையும் கீழே அடைச்சாதான் அந்த எதுவும் லீக் இல்லாமல் நேரடியாக தலை உச்சியை கொண்டு போய் தொடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அப்போ சில வாசல்களை சாத்தி வைக்கணும், சில வாசல்களை திறந்து வைக்கணும். அப்போ தியானத்தில் உயர்ந்த அனுபவங்கிறது அதுவே உணர்த்தி அதுவே காட்டப்படுறது என்னன்னா எப்போ எந்த வாசலை திறக்கணும், எந்த வாசலை அடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு குறியீடாக தான் கொல்ல வாசலை 6 மணிக்கு மேலே அடைச்சி வச்சாங்க. அதுக்குள்ளே மூதேவி வந்துடுவா, ஸ்ரீதேவிக்கான வாசல் வந்து முன் வாசலாக இருக்கும் அப்படின்னு வச்சாங்க. இதெல்லாம் வந்து உடல் ரிலேட்டடாக தான் ஒரு வீடே உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து வீடுகள் அப்படி உருவாகலை. வீடுகள் எவனோ ஒரு கோமாளிகள் உருவாக்கி கொடுக்குற மாதிரிலாம் வீடுகள் உருவாது. அன்னைக்கு வீடும் ஒரு உடலும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒரு உடலுடைய சிஸ்டம், ஒரு உடலுடைய தன்மை, ஒரு உடலுடைய செயல், வீடு கோவில் இதெல்லாம் இப்படி தான் ஒன்றா தான் உருவாக்குனுச்சு. இப்போ வீட்டில் உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா தன்மையும் கோயிலுக்குள்ளேயும் இருக்கும், அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். அப்படி தான் வந்து பாரம்பரியமாக நம்ம நுட்பமாக
பயணித்தோம். அதனால தான் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன், பிற நாடுகளில் நம்ம இந்தியாவில் இல்லை, பிற நாடுகளில் நம்ம வந்து இருந்திருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில எல்லாம் வீடுகளே கோவில் மாதிரி கட்டப்பட்டது. வீடுகளே வந்து சாமி சிலைகள் சிற்பங்கள்லாம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி அமைப்புகள்ல வீடுகள்லாம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஒரு தெய்வீக நிலை அப்படின்லாம் கிடையாது. ஒரு மனிதனே தெய்வீகத்துக்குரியவன் தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவன் எப்படி பார்த்தான்னா, இந்த நேச்சர்லேருந்து கிடைக்கப்பட்ட இந்த உடல், இந்த உயிர் எல்லாமே ஒரு தெய்வீகத்தால தான் இந்த ஆட்சி செய்யுது. ஒரு கடவுள் தான் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி செயல் செய்கிறாரு. அப்போ கடவுள் அந்த லயத்தை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு தான் அவன் எல்லா விஷயத்துலையுமே அதை வச்சான். அந்த லயத்தை விட்டு நம்ம விலகிடக்கூடாதுன்னு. இன்னைக்கு நாம் வந்து அதை விட்டு விலகி போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த அலைவரிசைகள் கிடைக்கப்படலை. நம்மளுடைய அலைவரிசைகள் வேற அலைவரிசையாக இருக்குது. அதுதான் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு அலைவரிசைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த யுகத்துக்குள்ளே இருக்கிற அலைவரிசையினால தான் ஒட்டுமொத்தமான தன்மைகள், ஒட்டுமொத்தமான செயல் வடிவங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால தான் நாங்கள் பார்க்கறது, தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும், தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை வளர்த்தவங்க. அதுக்காக அவங்க சாவவே மாட்டாங்க, அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க, அது அழியவே அழியாதுன்னு சொன்னால் அது என்ன ஒரு பேசிக்கான விஷயம்? ஒரு பொருள் உருவாக்கப்படுதுன்னா ஒரு நாள் அந்த பொருள் அழிஞ்சிரும், இல்லைன்னா ஒரு நாள் அந்த பொருள் வந்து மறைஞ்சிரும். இதுதான் விஷயம். இறைவன் என்பவன் அவதரிக்கிறது கிடையாது, தோன்றுவான் மறைவான். இப்படிதான் அவனோட செயல், தோன்றுதல் மறைதல். அப்படிதான் அவன் வந்து பிரசன்ஸ்ல ஒரு வேலை செய்யறான். மனிதன் எப்படின்னா பிறப்பான் இறப்பான், இப்படிதான் அவன் செயல். அப்ப பிறக்கப்பட்ட ஒரு பொருள், இறக்கப்பட்ட அவனுங்கிறது நீதி. அப்ப அந்த இறப்பு செயலுக்குள்ள நல்ல நல்ல செயல்கள் வேணா நிகழலாம், ஆனா அது ஒரு பொருளை அழியவே அழியாது அப்படிங்கலாம் எதுவும் கிடையாது. எல்லா பொருளுமே அழியும். நீங்க ஒரு நகர தொடரை மட்டும் வச்சுக்கிட்டு நகரம் அழிய போகுதுன்னா நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற 4 பேரை அழிஞ்சு போயிடுவான். அது தெரியுமா தெரியாதா? நான் பிறக்கும்போது என் தாய் இருந்தா, என் தந்தை இருந்தாங்க. என் தாய் என்னை தூக்கி வளர்த்தவங்க, என் தாயோடைய தாயாரும் என் தாயோட தகப்பனாக இருந்தால் என்னை வளர்த்தாங்க. அப்போ என்னுடைய தாயோட பிறந்தவங்க 2 சகோதரர்கள். இப்போ பாருங்க, என் தாயோட பிறந்த 2 சகோதரர்களும் இறந்துட்டாங்க. என் தாயோடைய அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க, என் தாயும் இறந்துட்டாங்க, என் தகப்பனும் இறந்துட்டாங்க. அப்போ நான் பல நாள் அவங்களோட வாழ்ந்திருக்கேன், என் கூட இருந்த பொருளே அழிஞ்சிருச்சு. இப்போ இது என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ உங்கள் கூட இருக்கிற 4 பொருளே 3 பொருளே ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடும். அப்போ ஒரு நகரத்தையோ ஒரு கோயிலையோ பார்த்துட்டு ஐயோ இது போயிடுமா, இது அழிஞ்சிருமா, நீயே ஒரு நாள் அழிஞ்சிருவ. நீ ரொம்ப நல்ல தன்மையில் இருந்தால் மறைஞ்சிருவ. இறைவன் என்பது மறையக்கூடியவன், மனிதன் என்பவன் அழியக்கூடியவன். நீ அழியக்கூடியவனா மறையக்கூடியவனாங்கிறது இறைவன் தான் தீர்மானிப்பார். நீ இறைவனுடைய பயணத்தில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல்கள் அமைக்கப்படும். அதனால இங்க எல்லா பொருளையும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு சூழல்களில் மாற்றப்பட்டுக்கிட்டே கொண்டே இருக்கும். அதை நம்ம வந்து உன்னதமாக கவனிக்கணும், பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஒரு பர்டிகுலராக ஒரு ஞானி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகம் முழுக்க எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மேல் அழியப்படக்கூடிய பொருட்கள் தான், அது அழியும் அப்படிங்கிறத அதை நம்ம உணர்ந்து ஒரு செயல் பண்ணணும். எல்லா அவதாரமும் எல்லா செயல்கள்லையும் இறைவனுடைய எல்லா செயலும் சொல்லியிருக்கிறாங்க. அது தோன்றிருச்சு, தோன்றினதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, அது மறைஞ்சிருச்சு. ஒரே கடவுள் இருந்து இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலையே. அது தோன்றப்பட்ட பொருள் அதுவே மறைஞ்சிருச்சுங்கிறது தான் அதோடைய ஒரு செயல்பாடுகள். ராமலிங்க சாமி தோன்றினார், அவர் இறந்து போகலையே, அழிஞ்சு போகலையே, மறைந்து போனார். புரியுதுங்களா? அவர் அறையை மூடிக்கிட்டு உள்ளே போனார்னு சொல்கிறாங்க. அறையை திறந்து பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ என்னன்னா மறைந்து போனார். இறைவன் என்பவன் அவன் தான், தோன்றான் மறைகிறான். புரியுதுங்களா? நீங்கள் பிறக்கிறீங்க, இறைவன் பிறக்கலை. புரியுதுங்களா? அதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இறைவன் பிறக்கவில்லை, இறைவன் இறக்கவில்லை, இறைவன் தோன்றுகிறான். ஒரு வடிவத்தில் அப்படியே தோன்றான். உங்கள் உடலுக்குள்ளே கூட உள்ளே போய் தோன்றலாம். புரியுதுங்களா? உங்கள் கருப்பைக்குள்ளே உள்ளே போனோன்னா என்ன சொல்கிறீங்க? ஒரு உயிர் உருவாயிருச்சு, நமக்கு வாரிசு ஒன்று வந்துருச்சுங்கிறீங்க. அவங்க கருப்பைக்கு போகிறதுக்கு பதிலாக உங்கள் உடலை சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு உடலுக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே தலைப்பகுதியிலேருந்து இடுப்பு பகுதிக்குள்ளே இறைவன் தோன்றுகிறான். அப்போ இறைவன் வந்து 3 ஜங்ஷனில் இருப்பான், குடியிருப்பான். ஒன்று கீழே இடுப்பில், இன்னொன்று இதயத்தில், இன்னொன்று தலையோடைய படரியில். இந்த 3 ஜங்ஷன்லையும் இறைவன் குடியிருப்பான். இது 3ம் அவனுடைய பிரதானமான வாசல், முக்கியமான ஜங்ஷன். அவன் வந்து எல்லா வாசலையும் அடைச்சிட்டு தலையோட உச்சியை பயன்படுத்துவான். அது எப்போ பயன்படுத்துவான்னு அது ஒரு பெரிய காலகட்டத்தில் பயன்படுத்துவான். அவன் வந்து அதுதான் அவனுடைய பிரதானமான செயல்பாடுகளாக அது வந்து இருக்கும்.
அப்போ உங்களுக்குள்ள வந்து நல்ல தியானமோ ஒரு நல்ல உடலோ நல்ல செயலோ இருக்குது அப்படின்னா, இப்போ நானே உங்கள் உடலுக்குள்ளே வருவேன். தெய்வீகமாக உள்ள வந்து இந்த 3 ஜங்ஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் குடியிருப்பேன். 5 நிமிஷமாக இருக்கலாம், அரை மணி நேரம் இருக்கலாம், 6 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 1 வருஷம் கூட இருக்கலாம். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் நீ வந்து தெய்வீகமான ஆளாக மாறி போயிடுவ. புரியுதா? நீ வந்து உன்னை வந்து ரெகுலராக யாரும் கையாள முடியாது. உன்னுடைய செயல்பாடுகள் வந்து ரெகுலராக இருக்காது. உன்னை வந்து மற்றவர்கள் பார்க்குற விதங்கள் எல்லாம் மாறி போயிடும். ஏன்னா அது உள்ளே வந்து செயல்படும் போது அதோடைய முழு வடிவமும் வேற தன்மைக்குள்ளே உருவாயிரும். அப்போ அந்த இடத்துக்குள்ளேருந்து அவர் செயல்பட தொடங்கும் போது உங்களுக்கு வேற ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் மாறுறீங்க. அப்போ இறைவன் அங்கே தோன்றி இருக்கான்னு அர்த்தம். வேலை முடிஞ்சோன்னா அவன் மறைஞ்சிட்றான், உன்னை விட்டு வெளியில் வந்துடுறான், அவன் மறைஞ்சு போயிடுறான். இப்படித்தான் விஷயம். அப்போ பிறப்பு மனிதனுக்கு கிடைக்கிறது, இறப்பும் மனிதனுக்கு கிடைக்குது. அந்த பிறப்போட செயலை பற்றி மனிதன் அறிந்துக்க மாட்டான், இறப்போட செயலையும் மனிதன் அறிஞ்சிக்க மாட்டான். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த அலைவரிசையும் ஒரு காரணம் தான், அவனோட உள்வினையும் ஒரு காரணம் தான். அதை தாண்டி ஒரு ஞானியர் எவ்வளோ சொன்னாலும், அவர் அறிந்தவர் சொன்னாலும் அதையும் உணராமல் அவன் வேற ஒரு கால்குலேஷனில் போடுறான். எதுன்னா நகரம் முழுக்க கடைகள் இருக்கும், எல்லா கடையிலையும் இப்போ பொருள் வாங்கக்கூடாது. எந்த கடையில் வாங்கணும் அப்படிங்கிறது கண்டறிஞ்சு வாங்கணுங்கிறது உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் பொருள் வாங்குற விதம் வேற. ஆனால் ஞானி சொல்கிறது எல்லா கடையிலையும் பொருள் வாங்கணுமா அப்படிங்கிறத தாண்டி ஏன் அந்த பொருளை நீயே கூட உற்பத்தி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு. இதுவும் ஒரு செயல்பாடுகள்ல இருக்கு. அப்போ அவன் வந்து இதெல்லாம் நீ வந்து தெளிவடைஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ நீ வந்து எல்லா சூழல்லையும் ஒரே மாதிரி இயங்கக்கூடாது, எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கக்கூடாது. இந்த ஊரில் நகரம் முழுக்க இருக்கும், எல்லா இடங்கள்லையும் இறைவன் கோயில் இருக்கும், ஆலயம் இருக்கும், தியானத்துக்கான இடம் இருக்கும், நிறைய குருமார் இருக்காங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் அந்த செயல்பாடுகளில் செஞ்சு கொடுத்துட முடியாது. அதுதான் விஷயம். அப்போ அதுதான் இறைவனுடைய செயல்கள். இவ்வளோ பொருட்கள் கிடக்கு, இதில் எந்த பொருள் வந்து நல்ல பொருள்னு உன்னால் கண்டுபிடிக்கிறதுல கடினம் இருக்கும். ஆனால் நல்ல பொருள் எது அப்படிங்கிறதுக்கு அவர் பலமுறை உனக்கு உணர்த்துவார், பலமுறை உனக்கு காட்டுவார், பலமுறை உன்னை வழி நடத்துவார். அப்போ நீங்கள் அதை வந்து அதை சரியான முறையில் அதை கடைப்பிடிக்கிறது விட்டுறது. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் புறச்சூழல்கள் வந்து எல்லா பொருளையும் நீங்கள் நம்புறது, எல்லா பொருள் மேலே எல்லா பொருளோடையும் பயணிக்கணும்னு நினைக்கிறது, எல்லா பொருளையும் நாங்கள் வந்து ஒரு அவமதிக்காமல் அந்த பொருளை வந்து நாங்கள் வணங்கி நாங்கள் நேசித்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது. அது அப்படி இல்லை. அது ஒரு 10 வீட்டில் 10 சாமியை வச்சுருக்கீங்கன்னா 10 சாமி போட்டோவுக்கும் சின்ன சின்னதாக பூ எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா சாமியும் நாங்கள் வந்து ஒரு சாமியாக தான் பார்க்குறோம், ஒன்றா தான் வணங்குறோம் அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ளே புரிதல்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதை வணங்குறது அப்படிங்கிறத தாண்டி அது எந்த மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஞானிகள் என்ன சொல்கிறேன்னா, 10 போட்டால் 10 பூ, 10 வணங்குதல், 10 வேண்டுதல்கள், 10 மந்திரங்கள், இதெல்லாம் ஒரு இடத்துல ஒன்றா சேர்த்து ஒரே செயலை செஞ்சுட்டேன்னா நேரம் காலம் எல்லாம் மிச்சமாயிருங்கிறான். இப்போ ஒரு செயலுக்குள்ளே வந்துட்டா எல்லாமே ஒரே வடிவத்துக்குள்ளே உனக்குள்ள கன்ஃபியூஸோ இல்லை வேற ஏதோ இல்லாத ஒரு அனுபவத்தை உன்னால் பெற முடியும், பார்க்க முடியுங்கிறது ஞானி வந்து கண்டுபிடிச்சி அவன் அதனால தான் என்ன பண்ணுறான், எந்த ஒரு 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 புகைப்படத்தையோ எதையோ வந்து அவன் வணங்குறத வந்து அவன் விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் வணங்கி விட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு புகைப்படத்தை, எல்லாரும் வணங்க தொடங்கிடுவாங்க. அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்போ அவனை வணங்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய அலைவரிசைனால மக்கள் வேற வழி இல்லாமல் இவ்வளோ பேர் என்னை வழி நடத்தக்கூடியவர் இவர் தான், இவரை நான் வணங்காமல் வேற யார் வணங்குறதுன்னா வணங்குறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்குள்ள அதுவே மலர்ந்துருது. அதனால அவன் எவ்வளவு தடுத்தும் அது அவனால் நிறுத்த முடியாத காரணம் என்னன்னா, அவனுக்கே தெரியுது இந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசையில் இவங்க இப்படிதான் செயல்படுவாங்க அப்படின்னா. அவன் ஒரு பொழுதும் அதுக்கு போய் அந்த செயலுக்கு அவன் வந்து ஈடுபடாமல் அதுலேருந்து அவன் விலகி நிற்க தான் அவன் பார்க்குறான். அதுதான் அதோடைய வடிவமாக இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரே உருவத்தில் ஒரே வடிவத்தில் இறைவன் தோன்ற மாட்டார். ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு வெவ்வேறு உருவத்திலையும் வெவ்வேறு செயல்காட்டில் தான் அது தோன்றுவார். உருவங்கள் அந்த அலைவரிசையாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இது செயல். அப்போ அந்த ஒரு காலகட்டத்துக்கு வர்றது காரணமே அந்த அலைவரிசையை மேன்மைப்படுத்துறதுக்கும் அந்த அலைவரிசை சம்பந்தமாக மக்களுக்கு போதனை சொல்கிறதுக்காக தான் வர்றது. அதுதான் அது விஷயம். ஒரு காலகட்டத்தில் திருவண்ணாமலை சுற்றியும் இந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இங்கே மக்கள் இந்த பகுதியிலேருந்து ஆரம்பித்து சேலம் தாண்டி வரைக்கும்
கூன் உளுந்த மக்கள் தான் அதிகமாக வசிச்சிருக்கிறாங்க. இங்க மக்கள் வந்து முதுகெல்லாம் நிமிராம இப்படியே குமிஞ்சே தான் நடந்துக்கிட்டே பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அந்த கூன் முதுகை தான் நிமித்தி ஒரு பெரிய வேலையை செஞ்ச இடம்தான் அந்த திரு கூகை ஊர்னு சொல்ற இடத்துல வந்து அந்த கூனெல்லாம் நிமித்தி சரி செஞ்சு இந்த பகுதிக்குள்ள திருவண்ணாமலை இந்த ஏரியாக்குள்ளெல்லாம் மருத்துவத்துல பெரிய புரட்சிகளை ஞானிகள் என்று சொல்லக்கூடியவங்க ஏற்படுத்தினாங்க. அப்ப அந்த கூன் முதுவா இருக்கிறவனை நிமித்தி ஒரு நல்ல செயலுக்கு நிமிர வச்சு ஒரு ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துக்கு அதுக்கான ஒரு ஆளு தான் வருவான், அதுக்கான அலைவரிசைகள் உள்ளவன் தான் வருவான். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கு. இப்போ உள்ளது கூன் முதுகு நிமித்துற ஒரே அந்த ஆளே வந்தானா இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ண முடியுமா? நீங்க நிமிந்து நிற்கிறீங்க, உங்களை எல்லாம் கூன் பண்ண முடியுமா? கூண்டு தான் பண்ணணும். அப்புறம் அப்போ அந்த காலகட்டத்தில் உள்ளவன் அவனு தான், அவன் அந்த காலகட்டத்துக்குள்ள ரேடியேஷன் அதுதான். இந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அந்த ரேடியேஷன்ல வந்து தான் ஒருத்தர் செயல்பட முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்துக்கணும், செயல்படணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நான் சொல்றேன்.